வணக்கம். சித்தர்கள் இயற்கையின் இரகசியங்களை அறிந்தவர்கள் என்று அழைக்கப்படும் சித்தர்களை பற்றி அறிந்து கொள்வோம். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். நீத்தார் பெருமை அதிகாரம், குறள் எண் 28. நிறைவான மொழிகளையே சொல்லும் சான்றோர்களின் பெருமையை உலகத்தில் நிலையாக விளங்கும் அவர்களுடைய மறைமொழிகளே காட்டிவிடும். நிறைமொழி மாந்தர் என்று சித்தர்களை தொல்காப்பியரும் திருவள்ளுவரும் குறிப்பிடுகின்றனர். சித்தன் என்ற சொல்லானது சிலப்பதிகாரம் நாடுகாண் காதையில் இடம்பெறுகிறது. சித்தர்கள் என்பதன் பொருள் நிறைவடைந்தவர்கள். சித்து என்பதற்கு சொல், மனம், கருத்து, ஆன்மா, மெய்யறிதல், வெற்றி, காரியம் கைகூடல் என்பது பொருளாகும். சித்தர்கள் அறிவு வேறு ஞானம் வேறு என்று உணர்த்தியவர்கள். தங்களின் உயர் நெறிகளாக யோக மார்க்கத்தையும் ஞான மார்க்கத்தையும் கொண்டவர்கள். ஆன்மாவை உள்ளுணர்வினால் அறிவது மெய்யுணர்வு ஆகும். சித்தர்கள் பிறப்பறுத்தவர்கள். பிறப்பென்னும் பேதமை நீங்கச் சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. அதிகாரம் மெய்யுணர்தல். குறள் எண் 358. பிறப்புக்கு காரணமான அறியாமைகள் நீங்குவதற்கு சிறப்பான துணை எனப்படும் செம்பொருளை முயன்று காண்பதே மெய்யுணர்வு ஆகும். உலகை பஞ்சபூதங்களின் படைப்பு எனவும், அண்டத்தில் உள்ளது பிண்டம், பிண்டத்தில் உள்ளது அண்டம் என்பது சித்தர் மொழியாகும். பிரம்மம், காலம் போன்றவை உணர்ந்து மூச்சு பயிற்சியால் வாழ்நாளை நீட்டித்து வாழும் ஆற்றல் அறிந்தவர்கள். காற்று வாதம், நெருப்பு பித்தம், நீர் சிலைத்துமம் ஆகியவற்றை சரிவிகிதத்தில் பொருத்தி அனைத்து நோய்களையும் உடலை நெருங்க விடாமல் தடுக்க இயலும் என்றார்கள். திருமூலர் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்கிறார். நாடிகளை பிடித்து நோய் அறியும் திறன் பெற்றவர்கள். மரம், செடி, கொடி பற்றியும் அவற்றின் இலை, பூ, காய், கனி என அனைத்திலும் நோய் தீர்க்கும் மருந்துகளை உருவாக்கும் முறையை அறிந்திருந்தனர். கூடுவிட்டு கூடு பாயும் சிறப்பினர். அட்டமா சித்திகள் எனப்படும் எண்வகை சித்திகளை கைவரப் பெற்றவர்கள் சித்தர்கள். அனிமா அணுவைப் போல சிரித்து நிற்கும் ஆற்றல். மகிமா வரையறையற்று விரிந்து படரும் ஆற்றல். லகிமா காற்றில் மிதக்கும் ஆற்றல். கரிமா எங்கும் வியாபித்திருக்கும் ஆற்றல். பிரகாமியம் இயற்கை தடைகளை கடக்கும் ஆற்றல். ஈசத்துவம் படைக்கவும் அடக்கவும் கொண்ட ஆற்றல். வசித்துவம் உலக படைப்புகளெல்லாம் அடக்கி ஆளும் ஆற்றல். காம வசாயித்துவம் விரும்பியதை முடிக்கும் ஆற்றல். சைவ சித்தாந்தம் முதலில் திருமந்திரத்தில் இடம்பெற்றது. 9 தந்திரங்கள் உணர்த்தும் திருமந்திரம் இது பற்றி கூறுகிறது. சிவனடி சேர்வதே சைவ சித்தாந்தத்தின் சாரம். நம்பிக்கையின் பிறப்பு பக்தி, பக்தியின் இருப்பு நம்பிக்கை. இவை பதி, பசு, பாசம். பதி என்பது இறைவனை குறிக்கும், பசு என்பது ஆன்மாவை குறிக்கும், பாசம் என்பது இதற்கு தடையாக உள்ளவைகளை குறிக்கும். பாசத்தை விடுத்து பக்தி மூலம் முக்தி அடைய வேண்டும் என்பது இவர்களது விருப்பம். வழிகளாக சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று 4 ஆயினும் அடையும் நிலை ஒன்று, அதுவே முக்தி என்பார்கள். பக்தி வழியாக முக்தி அடைவது சைவ சித்தாந்தத்தின் குறிக்கோளாகும். மருத்துவம், மந்திரம், ரசவாதம், யோகம், ஞானம் போன்ற துறைகளை சித்தர்கள் கொண்டிருந்தார்கள். சித்தர் மொழிகள். ஒன்றே குலம் ஒருவனே தேவன். திருமூலர். ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டிலில்லை. திருமூலர். தன்னை அறிந்த நிலையில் ஆன்மா தானே தனக்கு தலைவனாய் ஆகும். திருமூலர். அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. திருமூலர். மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம். அகத்தியர். ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு. பட்டினத்தார். நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். சிவவாக்கியர். நந்தவனத்திலோர் ஆண்டி. கடுவெளி சித்தர். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். திருமூலர். பார்ப்பன் பசு 5 பாலாய் சொரியுமே. திருமூலர். நன்றே நினைமின் நமனில்லை. திருமூலர். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். திருமூலர்.
சிறப்புகள்: 9 தத்துவங்களுக்குரியவர் திருமூலர். தஞ்சை பெருவுடையார் கோவிலில் சிவலிங்கத்தை நிறுவியவர் கருவூரார். பூஜை விதிகளை கூறும் சித்தர் சட்டைமுனி. ரேகை சாஸ்திர வல்லுனர் இடைக்காடார். வைத்திய முறைகள் பற்றி தன்வந்திரி, புலிப்பாணி சித்தர், போகர், மச்சமுனி குறிப்பிடுகிறார்கள். சித்தர்களில் பஞ்சவர் எனப்படுபவர்கள் திருமூலர், சிவவாக்கியர், பட்டினத்தார், திருமாளிகைத்தேவர், கருவூரார் போன்றவர். 60க்கும் மேற்பட்ட சித்தர் குழாம் உண்டு. இவர்களை 14 சித்தர்களாக கூறுபவர்களும் உண்டு. தாழ்ந்த உலோகத்தை தங்கமாக மாற்றும் ரசவாதம் அறிந்தவர்கள் சித்தர்கள். ரசவாதம் போல தம்முடைய உடலையும் உள்ளத்தையும் சார்ந்து நிற்கும் உயிரை எந்த சார்புமற்ற உயர்ந்த ஆத்ம நிலைக்கு மாற்றுகிறவர்கள் ஆன்மீக ரசவாதிகள் ஆவார்கள். மேலும் மச்சேந்திரர், கோரக்கர், மற்ற 9 நவநாத சித்தர்கள் எனப்படுவார்கள். கிபி 2 வாழ்ந்தவர்கள். கோரக்கர் சதுரகிரியில் வாழ்ந்ததாக அறியப்படுகிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோடி சித்தர்களுக்கு தலைவராய் ஆதலால் நவகோடி சித்தர்கள் என அழைக்கப்பட்டனர். திருவாடுதுறை நவகோடி சித்தவரம் என்று அழைக்கப்படுகிறது. அகத்தியர் தலைச்சங்க காலத்தில் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. பதஞ்சலி வடமொழியில் கிமு 2 பதஞ்சலி யோக சூத்திரத்தை அருளியவர். சித்தர்கள் இடங்கள்: அகத்தியர் புதியமலை, திருமூலர் சிதம்பரம், அகப்பை சித்தர் விருத்தாச்சலம், நந்திதேவர் சீர்காழி, தன்வந்திரி வைத்தீஸ்வரன் கோயில், கமலமுனி திருவாரூர், வன்மீகி எட்டுக்குடி, பாம்பாட்டி சித்தர் மருதமலை, போகர் பழனி, சுந்தரானந்தர் மதுரை, மச்சமுனி திருப்பரங்குன்றம், ராமதேவர் அழகர் கோயில், குதம்பை சித்தர் திருக்கழுக்குன்றம், இடைக்காடார் திருவண்ணாமலை, பதஞ்சலி ராமேஸ்வரம், சட்டைமுனி திருவரங்கம், கருவூர் தேவர் கருவூர், கொங்கணர் திருப்பதி, பட்டினத்தார் திருவொற்றியூர். வாழ்ந்த இடத்தின் பெயரால் பெயர் பெற்றவர்கள் கருவூரார், இடைக்காடார், பட்டினத்தார், கொங்கணர். மேலும் பாடல்களால் சொல்லாட்சியால் பெயர் பெற்றவர்கள் அகப்பை சித்தர், பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர், அழகனி சித்தர் போன்றவர்கள். சித்தர் பாடல்கள் சிந்தனை களஞ்சியமாகவும், பட்டறிவின் பிழிவாகவும், நல்லதை நோக்கி நம்மை உந்தும் சக்தியாகவும், ஆன்மீக பெட்டகமாகவும், நோய் தீர்க்கும் மாமருந்தாகவும் உள்ளது. சித்தர்கள் எளிய தமிழிலும் குழுவு குறிகளாகவும் பாடியுள்ளார்கள். மாலை, சிந்து, கும்மி, கன்னி என பல வடிவங்களில் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு பெரும்பங்கு ஆற்றியுள்ளனர். சித்தர்களை பற்றி எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தாரப்பா, யானும் வந்தேன் சித்தன் இந்த நாட்டில் என பாரதியார் பாடினார். நூல்கள்: தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் திருமந்திர மாலை திருமூலராலும், கோயில் நான்மணி மாலை, திருக்கழுமல மும்மணிக்கோவை, திருவிடைமருதூர் மும்மணிக்கோவை பட்டினத்தாராலும், வைத்திய சிந்தாமணி, கலைஞானம், தன்வந்திரி நிகண்டு தன்வந்திரியாலும், சிதம்பரம் 25, சாவா திரட்டு 100, பழ திரட்டு 100, வைத்தியம் 500 புலிப்பாணியாலும், 1200 திரிகாண்டம், சரக்கு வைப்பு, நவரத்தின வைப்பு சட்டைமுனியாலும், எக்கால கும்மி பத்திரகிரியாராலும், வாழை கும்மி கொங்குணராலும் அருளப்பட்டது. மேலும் பல நூல்களும் உள்ளன. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தேர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். அதிகாரம் கடவுள் வாழ்த்து. குறள் எண் 6. ஐம்பொறி வழியாக எழுகின்ற ஆசைகளை அவித்தவனின் பொய்மையில்லாத ஒழுக்க நெறியில் நின்றவரே நிலையான வாழ்வினர் ஆவர்.